வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். உங்களுக்கே தெரியுமில்ல, வால்ட் விட்மன் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கவிஞர்களில் ஒருவர். வால்ட் விட்மனுடைய கவிதைகள்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு பிடித்த கவிஞர்களில் ஒருவர் வால்ட் விட்மன். அந்த வால்ட் விட்மனை பற்றி ஓஷோ தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னா, வால்ட் விட்மன் எழுதிய ஒரு புத்தகத்தை படித்திருக்கிறார் ஓஷோ. படிச்சுட்டு அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தன்னுடைய நூலில் ஓஷோ சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வால்ட் விட்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனியாக நான் இருக்கும்போது என்னை நானே கொண்டாடி கொள்வேன் அப்படின்ற மாதிரி வால்ட் விட்மன் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வரி இருக்குல்ல, என்னை நானே கொண்டாடி கொள்வேன், என்னை நானே செலிப்ரேட் செய்து கொள்வேன், என்னை நானே தலையில் வைத்து ஆடுவேன். என்ன பியூட்டிஃபுல் லைன்ஸ். இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சி போய் அதனால் ஈர்க்கப்பட்ட ஓஷோ தன்னுடைய நூலில் வால்ட் விட்மன் எழுதிய அந்த ஒரு வரியை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதை நான் படித்த பிறகு எனக்கு ஓஷோ அந்த வரியால் ஈர்க்கப்பட்டு அப்படின்னு இருக்குல்ல, அதை பார்த்து உண்மையே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ ஓஷோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அது ஒரு வரியாக இருக்கலாம். வால்ட் விட்மன் எழுதுனது சிங்கிள் லைனாக இருக்கும். ஆனால் அந்த சிங்கிள் லைன்னா கூட அதனுடைய மதிப்பு, மரியாதை, மகத்துவம் பெரிது அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாதாரணமாக நம்ம இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களை நீங்களே கொண்டாட வேண்டும். அதாவது உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கணும், உங்கள் மேலே உங்களுக்கு மரியாதை வரணும், உங்கள் மேலே உங்களுக்கு மதிப்பு வரணும். நீங்கள் ஒரு உன்னதமான மனிதர், உன்னதமான பிறவி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே உங்களை பற்றி ஒரு ஹையஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்றவிட அந்த உயர்ந்த எண்ணம் முதலில் உங்கள் மீது உங்களுக்கு உண்டாக வேண்டும். அதுக்கு பிறகு நீங்கள் தனியாக இருக்கும்போது அப்படின்னுங்கள, தனியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் சோலோவாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், சோலோவாக இருக்கும்போது, தனியாக அமர்ந்து இருக்கும்போது, தனியாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது, தனியாக பணியாற்றி கொண்டு இருக்கும்போது நீங்களே உங்களை கொண்டாடி கொள்ள வேண்டும். அதான் எப்படின்னா, உற்சாகமாக இருக்கணும், எப்போவுமே தெம்பாக இருக்கணும், குதூகலமாக இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அந்த வேலையில் இரண்டரை கலந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இரண்டும் ஒன்றாகி நீங்கள் அப்படியே அந்த செய்யக்கூடிய பணியை, செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் கொண்டாட்டமாக மனதில் நினைத்து அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்மை நாமே செலிப்ரேட் செய்து கொள்வது அப்படின்றது அதுதான். நம்மை நாமே கொண்டாடி கொள்வது, நம்மை நாமே துயரம் இல்லாமல் ஆக்கிக் கொள்வது, நம்மை நாமே சந்தோஷப்படுத்தி கொள்வது, நம்மை நாமே உற்சாகத்தின் உச்சத்தில் அமர வைப்பது அப்படின்னு எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். ஓஷோ என்ன சொல்கிறாங்க, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானிகள் அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா கவலையில் இருக்கவே மாட்டாங்க. அவங்க தொங்கி போன முகத்தோடு இருக்கவே மாட்டாங்க, துயரக்கடலில் மூழ்கி போய் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எப்போவுமே அவங்க ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டே இருப்பார்கள், எப்போவுமே சந்தோஷ பெருக்கில் திளைத்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் ஞானிகளுடைய உண்மையான நிலை. ஓஷோ அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஞான நிலையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு. அதனால தான் இந்த வால்ட் விட்மனுடைய என்னை நானே கொண்டாடி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வரி இருக்குது பாருங்க, அந்த ஒரு வரியை பற்றி ஓஷோ பல பக்கங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே கொண்டாடி, தானே ஆடி பாடி உற்சாகத்தில் குதித்து தாவி அப்படின்னு வரும்போது, அவனுடன் மற்றவர்களும் சேரும்போது அவர்களும் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், குதிக்கிறார்கள், உற்சாகத்தில் திளைக்கிறார்கள். அப்போ டோட்டலாகவே என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சோக சூழல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சோக சூழல் முற்றிலுமாக மாறி ஆனந்த பெருவெள்ளம் அந்த இடத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதனால தான் என்னென்னா, இந்த ஞானிகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, ஞானிகள் இருக்கக்கூடிய இடம் எப்போவுமே பரவச நிலையில் இருந்து கொண்டே இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும், ஆனந்த நீரோட்டம் நிறைந்ததாக இருக்கும், உற்சாகத்தில் திளைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலாக எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறார். அதனால தான் பொதுவாகவே உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, ஓஷோ இருக்கக்கூடிய இடம், ஓஷோவினுடைய சீடர்கள்லாம் ஓஷோவுடன் சேர்ந்து எப்படி சந்தோஷ பெருவெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், குதித்தார்கள் அப்படின்றதெல்லாம் நீங்களே நிறையா புகைப்படங்களில் பார்த்துருக்கீங்க, காணொலிகளில் பார்த்துருக்கீங்க, புத்தகங்களில் படிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதை தான் ஓஷோ சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அதாவது கவலை நிறைந்த இந்த உலகத்தை மகிழ்ச்சி பெருவெள்ளம் நிறைந்திருக்கக்கூடிய உலகமாக மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை நாமே கொண்டாடி கொள்ள வேண்டும், நம்மை நாமே செலிப்ரேட்
செய்து கொள்ள வேண்டும், நம்மை நாமே ஆனந்த வெள்ளத்தில் மிதக்கும்படி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது. அதனால் என்னென்னா ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய லைன் அது. அதனால் வால்ட் விட்மன் வந்து ஒரு வரியில் எழுதியிருந்தால் கூட அந்த ஒரு வரி வந்து மிகவும் மதிப்பு வாய்ந்தது, மரியாதைக்குரியது, போற்றத்தக்கது, மீண்டும் மீண்டும் வாசித்து அதன்படி நடக்கும்படி செய்யக்கூடிய அருமையான வரிகள் அது அப்படின்னு வரும்போது, இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போ வந்து எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்றத யோசித்து பாருங்கள். அதனால் எப்போவுமே என்னென்னா ஒரு அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம நினச்சா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரை சந்தோஷம் நிறைந்ததாகவும் ஆக்கிடலாம், கவலையில் இருந்ததாகவும் ஆக்கிடலாம். அப்படியே எப்போவுமே சிரித்த முகத்தோட நாமும் சிரித்து மற்றவங்களையும் சிரிக்க வச்சு அப்படியே ஆனந்தம் நிறைந்ததாக அந்த அட்மாஸ்ஃபியரை நாம் நினச்சா நம்ம ஆக்கிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம நினச்சோம் அப்படின்னா ஏற்கனவே சந்தோஷமாக இருந்த அந்த சூழல் இருக்குல்ல, அதை வந்து சோகமயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதை ஆக்கிக்கிறதுக்கு என்ன ரொம்ப நேரம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் போதும். ஒரு நிமிஷத்தில் அந்த அட்மாஸ்ஃபியரே அப்படியே துக்கம் நிறைந்ததாக, சேட்னஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அப்படி மாற்றிட முடியும். நீங்கள் வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் விரும்புவீங்களா? எப்போவுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கக்கூடிய சூழல், குதூகலம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர், அதுதான் நீங்கள் விரும்புவீங்க. அதனால் வந்து ஓஷோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்ட ஆனந்தம் நிறைந்த சூழலில் எப்போதும் வாழ வேண்டும் அப்படின்றத மனசுக்குள்ளே நினைக்கிறதுனால தான் இந்த வால்ட் விட்மன் தன்னுடைய நூலில் கூறியிருக்கக்கூடிய இந்த உயர்ந்த வரியை மேற்கோளாக காட்டி, இதை நீங்கள் பின்பற்றி நடந்தால் நீங்கள் உற்சாகமாக இருக்கலாம். நீங்கள் உற்சாகம் நிறைந்த மனிதர்களுடன் போய் சேர்ந்து கொண்டால் அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ஆடலாம், பாடலாம், குதூகலமாக இருக்கலாம், வாழ்க்கையை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள். வந்து ஆழமான ஒரு விஷயம். இதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இதன்படி நீங்கள் நடந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் உள்ள மனிதனாக, உற்சாகம் நிறைந்த மனிதனாக, ஆடக்கூடிய பாடக்கூடிய மனிதர்களாக நிச்சயம் நீங்கள் இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை எப்போதும் கொண்டாடி கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறார்கள்ல, அது உண்மை என்பதை நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் உணர்வீர்கள்.